சக்தி, ஃபோலிக் ஆசிட் இது எல்லாமே சேர்ந்து குழந்தை நல்ல கருவில் உள்ள குழந்தை வந்து நல்ல வளர்ச்சி அடைகிறதுக்கு அந்த கருவில் உள்ள குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வெண்டைக்காய். அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதால கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல்குள்ளே வைக்கும். நீரிழிவு நோயாளிகள் நிறையவே எடுத்துக்க வேண்டிய காய் அப்படின்னு சொன்னால் இந்த வெண்டைக்காவை சொல்லலாம். கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறதாலே நமக்கு பிபி வராதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அடுத்தது வந்து ஹார்ட் ப்ராப்ளம், எந்த பிரச்சனை இருந்தாலும் இதை வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா ஹார்ட் ப்ராப்ளமும் கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதால நல்லாவே நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். அடுத்தது யார் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, இது வந்து வெண்டைக்காய் வந்து யூரிக் ஆசிடை அதிகமாக்கி கொடுக்கும். ஸோ கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, யூரிக் ஆசிட் அதிகமாக பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இது ஒரு சித்தவரத்தனை அணுகி இந்த வெண்டைக்காவை எவ்வளோ குறைக்க முடியும், எவ்வளோ சாப்பிடாம இருக்கலாம், யூரிக் ஆசிட் சரியாக லெவலுக்கு வந்த பிறகு தான் இந்த வெண்டைக்காவை திரும்ப நம்ம சாப்பிட ஆரம்பிக்க முடியும்.